அடுத்ததாக நான் சொல்ல போகிறது தைவலைங்க. தைவலை வந்து கிராமத்தில் நிறைய இப்போ மழை வெஞ்சிட்டா நிறைய கிடக்குங்க. நல்லா வெள்ளை பூவாக பூத்துக்கிட்டு இப்படி தைவலை இப்படி இருக்குங்க. வெள்ளை பூ பூக்கும். இதில் வந்து வெள்ளை பூ பூக்கும். இதை பிடிச்சி நல்லா அப்படியே ஆஞ்சிக்கிட்டு அந்த இலையை பூரம் ஆஞ்சு இந்த கொழுந்தையெல்லாம் ஆஞ்சு நல்லா கையில் வச்சு கசக்கிக்கிட்டு இந்த முழங்கால் வலி தேய்ச்சோம்னா நல்லா கேட்குது. இந்த முழங்கால் வலி அவிய போட்டு அவிய போட்டு அந்த இலையை நல்லா அப்படியே லேசாக கொதிச்ச உடனே அந்த தண்ணியை வச்சு நல்லா ஒரு துணியை நனைச்சிக்கிட்டு இந்த முழங்காலில் அப்படியே வச்சு கழுவி எடுத்தீங்கன்னா நல்லது. அந்த இலையை அவிச்சு அப்படியே அந்த இலையும் வச்சு கட்டலாம் அந்த முழங்காலில். அதுவும் நல்லா கேட்குங்க முழங்கால் வலி. இன்னொரு இலை வக்கணத்து இலைன்னு இருக்குங்க. நீளமாக வஞ்சனத்து இலை மாதிரி வக்கணத்து இலை இருக்கும். அது தகுந்த இலைன்னா கிடைக்கும். அந்த வக்கணத்து இலையும் அவிச்சு வச்சு அப்படியே கட்டினோம்னா ஒரு 5-6 நாளைக்கு கட்டினோம்னாலே அதுவும் கால் வலிக்கு ரொம்ப நல்லது. வக்கணத்து இலைன்னு இருக்குது.